Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மெமரி போம்லாம் வந்து நல்லா தரோவாக படிச்சிருங்க. ஏன்னா கம்பல்சரி அதில் ஒரு மார்க்கு கூட ஹாஃப் மார்க் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சின்ன டிப்ஸ் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. இதை முடிச்சிட்டிங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பார்ட் நிறைய வரும் இல்லைங்களா. ஸோ லெசன் 1லேருந்து நம்ம என்னென்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெமரி போம் முடிச்சிருங்க. அடுத்து இந்த ஜென்ரல் பார்ட்டில் வாய்ஸு, ஸ்பீச்சு, பங்க்சுவேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல். இப்போது கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணோம். அது ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் ஃபுல் ஸ்டாப், கொஷினாக இருந்தால் WH அந்த மாதிரி கொஷினாக இருந்தால் கொஷின் மார்க் இல்லைனா எக்ஸ்க்ளமேஷன். இது மாதிரி பண்ணிங்கன்னா 2 மார்க்குக்கு 1 மார்க் நம்ம கேரி ஆகும். இன் பிட்வீன் கமா, இன்வெர்டட் கமாஸ்லாம் அது நீங்கள் சப்போஸ் தெரியலனா கூட இதை மட்டுமாவது நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஜெரண்ட், ஐஎன்ஜி ஃபார்ம், இன்ஃபினிட்டிவ்னா 2+ verb இதெல்லாம். அடுத்து ரீஅரேஞ்ச் த வேர்ட் சென்டென்ஸில் பேராஃப்ரைஸ் த ஃபாலோயிங், அப்புறம் ரீஅரேஞ்ச் ஜம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. பேராகிராஃப் கொஷின் ஆன்சர்ஸ்க்கு படிச்சிடலாம். அட்வர்டைஸ்மெண்ட்டு, லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், பிக்சர் காம்போசிஷன், ஹின்ஸ் டெவலப்மெண்ட், சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ்லாம் கம்பல்சரி 3 கொஷின்ஸ் வரும் இல்லையா. அது மாடல் கொஷின் பேப்பர் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து போம்லேருந்து கேட்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இது கம்பல்சரி ஒரு கொஷின் வரும். இது அதாவது போயமில் இருக்கக்கூடிய இப்போ ஸ்டான்சர்ஸ் கேட்டிருக்கிறது எல்லாமே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் 1 ப்ரோஸ் லேர்னிங் த கேம், பேஜ் நம்பர் 1ல் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின் இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபஸ்ட்டு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஷின்ஸுமே கேட்குறாங்க. அடுத்து வாட் டிட் அச்ரேக்கர் இன்ஃபார்ம் அஜித், அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். வாட் ஆக்டட் அஸ் அ சேஃப்டி வால், இது இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா. ஸோ இந்த பேஜ் நம்பர் 4ல் வாட் டிட் அதாவது செகண்ட் கொஷின் ஓகேங்களா, எம்பாரஸ் சச்சின் இந்த பஸ்ஸும், வாட் டிட் அச்ரேக்கர் அட்வைஸ் சச்சின், இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், 4th, 5th, 6th, 7th, 10th இந்த கொஷின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஷினில் இந்த 2 கொஷின், ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் கம்பல்சரி நீங்கள் தரோவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு ஃபுல்லாகவே சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இந்த 3 கேட்குறாங்க. அடுத்து இது 2 பேராகிராஃப் கொஷினில் படிச்சுக்கோங்க. இது புக் பேக் எக்ஸசைஸில் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னீங்கன்னா ஹோமோனிம்ஸ் இது கேட்பாங்க, ஹோமோஃபோன்ஸ் இது எல்லாமே இந்த புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கிறது உங்களுக்கு கிளியராக இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகேங்களா. ஐஎன் அதோட ஹோமோஃபோன் என்ன, INN, KNOW அப்படின்னும் போது நோ. ஸோ இந்த நோக்கு ஹோமோஃபோன்ஸ் NO நோ. இந்த மாதிரி புக் பேக் எக்ஸசைஸாவது தரோவாக பார்த்துக்கோங்க. ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 8ல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீச் இருக்கு இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் மாதிரி யுவர் ஃப்ரெண்ட் ஹூ லிவ்ஸ் இன் அனதர் டவுன் ஆர் சிட்டி, லெட்டர் கங்க்ராச்சுலேட்டிங் ஹிம் ஆர் ஹர், இது பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி பிக்சர் கொடுத்துட்டு இதை பற்றி கேட்கலாம். அதனால் இது என்ன பறையாட்டமா, அதை பற்றின ஒரு ஃபியூ சென்டென்சஸ் நீங்கள் ஜென்ரலாக எழுதுறதுக்காக ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அனகிராம் எப்படியும் 1 மார்க்கில் நமக்கு கேட்குறாங்க, அதனால் அதை பார்த்துக்கோங்க. அடுத்து கிராமர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட், இந்த ப்ரிப்போசிஷனில் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ ஐ வாஸ் ஸ்டடியிங் டேஷ் த மார்னிங், கரெக்ட் ப்ரிப்போசிஷன் என்ன, இன். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு கிளான்ஸ் தான் ஆகும். நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறத காட்டிலும் புக் பேக்கில் இருக்கிற எக்ஸசைஸும் எக்ஸாம்பிள்ஸும் தரோவாக இருந்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 14ல் இந்த 2 ப்ரிப்போசிஷன் இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷனல் வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா, இதையும் பார்த்துக்கோங்க. இதில் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஃப்ரேம் சென்டென்ஸ் அதுவும் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு இந்த லெட்டர் ரைட்டிங் இது வெரி இம்பார்ட்டண்ட், இது தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் மெமரி போம், இது கம்பல்சரி தரோவாக இருங்க. வித் ஆத்தர் நேம், பங்க்சுவேஷன் எல்லாமே தரோவாக கரெக்டாக இருக்கணும். பேஜ் நம்பர் 18ல் இந்த பேராஃப்ரேஸில் இந்த 4 லைன்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இந்த 4 லைன்ஸும் இந்த 4 லைன்ஸும் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடியது, அதாவது இன்சைடில் புக் பேக்கில் இல்லாத எந்தெந்த லைன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 4 லைன்ஸ், இந்த 4 லைன்ஸ் இது ரெண்டுமே பேராஃப்ரைஸும் பார்த்துக்கோங்க. ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸும் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 19ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 20 பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஷினை தரோவாக பார்த்துக்கோங்க. அதாவது பேஜ் நம்பர் 21ல் இருக்குது பாருங்கள், இட் இஸ் செட் த சாய்ஸஸ், அந்த பேராகிராஃப் கொஷின் இம்பார்ட்டன்ட். சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் கோஹரண்ட் ஆர்டர் இருக்கும் இல்லையா,
அந்த இதை வந்து நீங்கள் தரோவாக பார்த்துக்கோங்க. சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்டாங்கன்னா இதுவும் ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டும் கேட்பாங்க. யூனிட் 2 ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 29ல் ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் பேஜ் நம்பர் 31ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த ரெண்டு கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் பேஜ் நம்பர் 32ல் பார்த்தீங்கன்னா இந்த 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சினானம்ஸ் ஆன்டனம்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது இதை ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க ஒன்ஸ். அதாவது ஸ்லித்தர்ட் அப்படின்னா என்ன மீனிங், அந்த சினானம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. Answer the following questions in a sentence or two பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், சிக்ஸ்த் கொஷின், எயித் கொஷின், 10th கொஷின் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஷார்ட் ஃபார்ம், இது வந்து நமக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் தென் இது வந்து மீனிங்ஸ் இன் த சென்ஸ் நமக்கு சினானிம்ஸில் கேட்பாங்க. அதை தரவாக பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் தட் 34ல் நமக்கு லெட்டர் ரைட்டிங் இதுதான் வரும்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஓகேங்களா? ஏன்னா ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஃபுல் போர்ஷன்றதுனால ஒரு லெசன் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சம்டைம்ஸ் இதையும் கேட்டிருக்காங்க. அதனால் இதை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம கேட்டால் நம்மளோட ஜென்ரல் வேர்ட்ஸ் ஓன் சென்டென்சஸில் எழுதுகிற மாதிரி என்ன கண்டென்ட் எப்படி எழுதணும்னு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுனீங்கனாலே நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? கிராமரில் எக்ஸாம்பிள்ஸ் பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் இதை ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 போயம் வந்து அ பாய்சன் ட்ரீ. இதில் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் பேராஃப்ரைஸ் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ். அடுத்து தேர்ட் ஸ்டான்ஸாக இருக்கு இல்லையா, இந்த 4 லைன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 40ல் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்ரிசியேஷன் கொஷனில் இது 3மே இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 41ல் பார்த்தீங்கன்னா செகண்டும் தேர்டும் பேராகிராஃப் கொஷனில் பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இது ரெண்டுமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களா, அது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதாவது நமக்கு வந்து இந்த ஸ்டோரி ரிலேட்டடாக வந்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ரீஅரேஞ்ச் சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர். அதை நீங்கள் ஸ்டோரியை வந்து தரோவாக பார்த்துக்கோங்க. யூனிட் 3 ட்ராமா ஓல்ட் மேன் ரிவர். இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஸில் நமக்கு பேஜ் நம்பர் 55ல் ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 59ல் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், சிக்ஸ்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 60ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 7th, 9th. நெக்ஸ்ட்டு பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, 4ல் ஏ இந்த மாதிரி நமக்கு பேராகிராஃப் கொஷின் கேட்குறாங்க. அடுத்தது இது மேட்ச் த ஃபாலோயிங் பை ட்ராயிங் லைன்ஸ். இது என்னென்னன்றதை இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, சினானம், ஆன்டனிம் இது கம்பல்சரி இந்த லெசனோடது பார்த்துக்கோங்க. க்ரியேட்டிவ் ரைட்டிங் இதை ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. இதில் இந்த லெட்டர் ரைட்டிங் இப்போது நமக்கு லெட்டர் ரைட்டிங் கன்ஃபார்மாக தெரியாதுன்றதுனால தான் நான் சொன்னேன் மாடல் கொஷின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் இந்த லெட்டரை கேட்டிருக்கலாம், இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் இன்னொரு ப்ரோஸில் இருக்க லெட்டர் கேட்டிருக்காங்க. அதனால் மாடல் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய லெட்டர்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியுதா அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நான் அதை செப்பரேட்டாகவும் அப்லோட் பண்ணுறேன். பேஜ் நம்பர் கிராமர் பார்ட் கிளாஸஸ் இதில் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் எக்ஸாம்பிள்ஸில் கேட்குறாங்க. 68ல் இருக்கக்கூடிய இந்த டிபெண்டன்ட் கிளாஸஸ் ஆர் ஃப்ரேசஸும் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே தரவாக பார்த்துக்கோங்க. ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருது இல்லையா, ஃபைனைட் வேர்ப், நான் ஃபைனைட் வேர்ப் இதெல்லாம் இதோட எக்ஸசைஸும் நீங்கள் தரவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 72 and 73ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் போயம் பார்த்தீங்கன்னா ஆன் கில்லிங் அ ட்ரீ. இதில் ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் கேட்டிருக்காங்க பேராஃப்ரேஸ். அடுத்து பேஜ் நம்பர் 75ல் இந்த ப்ளீடிங் பார்க்லேருந்து மினியேச்சர் போஸ் வருது இல்லையா, இதோட பேராஃப்ரேஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் அந்த 6 லைன்ஸ் இருக்குது இல்லையா, அதோட பேராஃப்ரேஸ் கேட்டிருக்காங்க இந்த போயமில். இது வந்து மெமரி போயம், அதனால் அதை வந்து நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 76ல் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 77ல் ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இது வந்து பொயட்டிக் லைன்ஸு, பொயட்டிக் டிவைசஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதை தரவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு இது ரிலேட்டடாக ஸ்டான்ஸாக கொடுத்தாலும் நமக்கு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம்ஸ், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் ஈஸியாக எழுதுவோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம லேக் ஆகும், அப்போ நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட மார்க்ஸு, உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே ஷேர் பண்ணிடுவீங்க. ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் நான் ஃபர்ஸ்ட் மிட்டம் ஸ்டார்டிங்லேருந்தே அது வந்து இந்த மே மந்த்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். டே பை டே இம்பார்ட்டன்ட் கொஷின் வைஸு. ஸோ 10th நம்ம கலக்கிறோம், ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறோம். சரிங்களா? பேஜ் நம்பர் 82 யூனிட் 3 சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன
சிம்பிள் சென்டென்சஸில் நீங்கள் இது ஹென்ஸ் டெவலப்மெண்ட் எழுதிக்கலாம். அடுத்து ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர். யூனிட் 4 ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா 17 ஆரஞ்சஸ், பேஜ் நம்பர் 88ல் ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 89ல் இந்த ரெண்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 90ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் தேர்ட் கொஷின் ஹூ இஸ் போங்கோ இது ரிப்பீட்டட் கொஷின். நெக்ஸ்ட் வை டிட் போங்கோ வாண்ட் டு பிரிங் அனதர் போலீஸ்மேன் அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். 91ல் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 93 ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து சிக்ஸ்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 94ல் 7 and 8 இது இம்பார்ட்டன்ட் கொஷின். பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கொஷினுமே நீங்கள் வந்து மெயினாக காமன் பேராகிராஃப் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அடுத்து சினானிம்ஸ் ஆன்டினிம்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது இந்த பார்ட்டு. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 96ல் பார்த்தீங்கன்னா இந்த ஹேவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட் எனி அன்எக்ஸ்பெக்டட் டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தரவாக பார்த்துக்கோங்க. கிராமரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இது நமக்கு 1 மார்க்லேயே கேட்குறாங்க, அதனால் இது தரவாக பார்த்துக்கோங்க. இதோட புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 100ல் இருக்கக்கூடிய டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் ஒன் ஆஃப் த மாடல் வேர்ப்ஸ் அது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து யூஆர் ஆதவ் இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு கூட இது அப்படியே கேட்குறாங்க, அதனால் இதை மிஸ் பண்ணாதீங்க. அப்ரோப்ரியேட் மாடல்ஸ் ஃபில் பண்ணுறது என்னென்னா புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கிறத நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா அதை கேட்கும் போது நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். யூனிட் 4 போயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளைல வந்து ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த தேர்ட் ஸ்டான்ஸாக கேட்டிருக்காங்க, 4 லைன்ஸ் கொடுத்துட்டு அதோட பேராஃப்ரைஸ் கேட்டிருக்காங்க. 103ல் பார்த்தீங்கன்னா தென் ஹி கேம் அவுட் டு ஹிஸ் டோர் அகெயின் இருக்கு இல்லையா, அந்த 4 லைன்ஸ் கொடுத்துட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸு ரைமிங் ஸ்கீம் ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க, பேராஃப்ரைஸும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. 104ல் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ஆன்சர் த கொஷின் இன் சென்டென்ஸ் ஆர் 2 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 105ல் 5th and 6th இம்பார்ட்டன்ட். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கெட்ச் ஆஃப் ஸ்பைடர் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் செகண்ட் கொஷின் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் நமக்கு இந்த போயமில் இருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு இல்லையா, கான்சனன்ஸ் அசோனன்ஸ் அனஃபோரா அலிட்ரேஷன் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ரிலேட்டடாக நமக்கு கேட்கும் போது நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம். சப்ளிமெண்ட்ரி அதில் என்ன உங்களுக்கே தெரியும், ரீஅரேஞ்ச் சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர் வரும் அண்ட் தென் ஹென்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நமக்கு அந்த ஸ்டோரி தெரியணும். யூனிட் 5 ப்ரோஸ் வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 118ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இதில் வந்து வாட் டஸ் த ரைட்டர் கம்பேர் வாட்டர் இன் அ லேண்ட்ஸ்கேப் டு அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். 119ல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஷின் ஹவு டஸ் த வாட்டர் இன் ரெயின் டேங்க்ஸ் அது இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த மெயின் காஸ் ஆஃப் சாயில் எரோஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 120ல் பார்த்தீங்கன்னா ஹவு கேன் சாயில் எரோஷன் பி ப்ரிவென்டட் இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த 2 sources of water இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 121ல் வாட் இஸ் த ஐடியா ஆஃப் சிவிலைஸ்ட் ஃபாரஸ்ட், வாட் இஸ் த சீப்பஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இந்த ரெண்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 122ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் தேர்ட் கொஷின் ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இடியம்ஸ் அண்ட் மீனிங்ஸ் இது வந்து 1 மார்க்கில் கேட்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜென்ரல் பார்ட்டில் கவர் பண்ணுறது இதுதான் கேட்பாங்க நம்ம சொல்ல முடியாது. கிராமர் பார்ட்டில் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதோட புக் பேக் எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் 135ல் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. புக் பேக் எக்ஸசைஸாவது தரோவாக பார்த்துக்கோங்க. 135ல் இருக்கக்கூடிய 136 and 137 இதில் இருக்கக்கூடிய புக் பேக் எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா புக் பேக் எக்ஸசைஸ்ன்னும் போது நமக்கு கம்மி தான் படிக்கிறது. 138 ஓகேங்களா, 139 இதில் இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. அப்படி கையை வச்சுட்டு உங்களோட ஆன்சர்ஸ் தரோவாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த ஆன்சர் அழகாக சொல்லிகிட்டே வந்துடுங்க. 141 த ரிவர் இந்த போம் வந்து மெமரி போம், அதனால் தரோவாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதில் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸும் கேட்டிருக்காங்க, அடுத்த 4 லைன்ஸ் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் 4 லைன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 3 ஸ்டான்ஸாஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேராஃப்ரைஸும் கேட்டிருக்காங்க, அடுத்து ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸும் கேட்டிருக்காங்க. 142ல் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் 143ல் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் வரக்கூடிய நமக்கு பேராகிராஃப் கொஷின் ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 5 சப்ளிமெண்ட்ரியில் நமக்கு ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர். யூனிட் 6 ப்ரோஸ் ஃப்ரம் 0 to infinity பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 153ல் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து இதில் வேர் டிட் ராமானுஜன் இருக்கு இல்லையா, அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 154ல் ஃபஸ்ட்டு செகண்ட் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். 156ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் தேர்ட் கொஷின் ஃபோர்த்து ஃபிஃப்த்து செவன்த் இம்பார்ட்டன்ட். இந்த டீட்டெயிலில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். சினானம் அண்ட் ஆன்டனம் வந்து
கம்பல்சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸ் நம்ம ஈஸியாக அதில் தான் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து பேராகிராஃப் அபவுட் யுவர் ஃபேவரட் பர்சனாலிட்டி, அடுத்த மெமரபிள் அனெக்டோட் ஆர் இன்சிடென்ட் ஆஃப் யுவர் லைஃப், ஃபேவரட் ஸ்போர்ட் வென் யூ ஆர் யங். இந்த 3மே தரோவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தரோவாக இந்த சென்ஸ் நீங்கள் மக் பண்ண வேண்டாம், என்ன கண்டென்ட் எழுதலாம், எப்படி ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்றத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் நான் சொல்கிறது. 160 பார்த்தீங்கன்னா இந்த புக் பேக் எக்ஸசைஸ் தரோவாக பார்த்துக்கோங்க. 161 இந்த பாசிவ் சென்டென்சஸ் பை சப்ளைங் அண்ட் அப்ரோப்ரியேட் பாசிவ் வேர்ப் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டண்ட். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 163 இந்த சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு பாசிவ் வாய்ஸ் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு 165 இந்த காமெண்ட், இதுவும் மெமரி போகும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் 4 ஸ்டான்ஸாக கேட்டிருக்காங்க, அடுத்த 4 ஸ்டான்ஸாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த சயின்டிஸ்ட் சே த கெமிக்கல்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த 4 லைன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் பேராஃப்ரேஸும் பார்த்துக்கோங்க, ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டிவ் வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 166 ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். போயம் அப்ரிசியேஷன் இது தரவா பார்த்துக்கோங்க 167. ஆஃப்டர் தட் இதோட பேராகிராஃப் கொஷின், நரேட் ஹவு த போயட் டிஸ்கிரைப்ஸ் த காமெண்ட். ஓகேங்களா? யூனிட் 6 சப்ளிமெண்ட்ரி ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு தெரியும், ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸும் hints development. Unit 7 prose a birthday letter, page number 178 first second இது ரெண்டுமே important. அடுத்து which historical character அந்த question important, who is addressed as Bapuji important. Page number 180 first question, third question, fourth question, sixth question, seventh question important question. 1 3 4 6 7 important. paragraph பொறுத்த வரைக்கும் important elements of Nehru's letter important. synonym and antonym கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்து opinion fact, இதுவும் 1 மார்க்கில் கம்பல்சரி கேட்குறாங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க. ஆஃப்டர் தட் டெவலப்பிங் ஹிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் கொடுத்துருக்க ஹிண்ட்ஸை நம்மளால் எழுத முடியுமா நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். சூஸ் த கரெக்ட் டிட்டர்மினர், இது இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸசைஸு. நெக்ஸ்ட்டு டைரக்ட் ஸ்பீச் கம்பல்சரி 2 மார்க் கொஷனில் வருது இல்லையா, அதனால் இந்த புக் பேக் எக்ஸசைஸை தரோவாக பார்த்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு யூனிட் 7 இந்த போம்லேருந்து நமக்கு கேட்டிருக்காங்கன்னா வந்து அதாவது புக் பேக்லேருந்து கேட்டிருக்கக்கூடியது வந்து இந்த 4 லைன்ஸ், இட்ஸ் ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டான்ஸாஸை இந்த 4 லைன்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 192 ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இம்பார்ட்டண்ட். இந்த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் இந்த பேராகிராஃப் கொஷின் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஆஸ் யூஷுவல் நமக்கு ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் அண்ட் கோஹெரண்ட் ஆர்டரும் ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணிட்டோம். இது போக மாடல் கொஷின் பேப்பர் தான் இதில் இருக்கிற மெயின் திங். சரிங்களா? இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் இதில் படித்தது தரவாக இருக்கீங்களா, வேறு எப்படி கேட்டிருக்காங்க, எந்த லெட்டர் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் கேட்டிருக்காங்க, அந்த ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் நம்மளால் பண்ண முடியுதா. அடுத்து பேசேஜ் கொடுத்துட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களே, ஆல்ரெடி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிப்பீட்டடாக நம்ம வந்து இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறோம். ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் தரேன், ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.